வெல்கம் பேக். நான் சொல்லுமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேக்கிங் வீடியோ பார்க்க போறோம். ஆமா, அது வியட்நாம்ல என்னென்ன வாங்கியிருக்கோம், ஏன்னா இந்தியா போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதனால சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஃபேமிலிக்கு. ஒய்ஃபுக்கு போடல, ஒய்ஃபுக்கு வெறும் 7 kg தான், ஹேண்ட் லக்கேஜ் தான். ஸோ எனக்கு மட்டும் 30 kg போட்டிருக்கோம். ஸோ வியட்நாமில் வந்து 30 kgங்கிறத 2 லக்கேஜாக எடுத்துக்கலாம். சில கண்ட்ரியில் வந்து அக்செப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து 2 லக்கேஜ் சொன்னாங்க. 15 kg தனியாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ இதுமெல்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இதுக்கப்புறம் என்னோட திங்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் நான் எடுத்து பேக் பண்ணும். அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணும். ஸோ என்னோட நான் பேக் பண்ணி அங்கே வச்சிருக்கேன். ஆமாம், இவங்க வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி இந்த லக்கேஜில் வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு பேக் பண்ணோம், அதை நான் லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணுவேன். இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனியன் கட்டர். ஆமாம், ஆனியன் கட்டர் மட்டும் இல்லை, மிக்சர், கிரைண்டர் மிக்சர் மாதிரி தான் இது. சப்பாத்தி மாவும் அரைச்சிக்கலாம், ப்ளஸ் வெஜிடபிள்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக மீட்டு, மட்டனு, சிக்கனு என்னென்ன இது பண்ணுறோமோ அது எல்லாமே கிரைண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே இது கொஞ்சம் சீப்பு, இந்தியாலையும் கிடைக்கிது, பட் இங்கே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனால வாங்கியிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போ உள்ள வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த சாப்பரையும் வச்சிடலாம். இது வந்து அத்தைக்கு வாங்கியிருக்கோம், ஏன்னா அத்தை கடை வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால இவங்களுக்கு வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பட் இது கிளாஸ். இது வந்து 3 லிட்டர் தான், இது கிட்டத்தட்ட 5 லிட்டர் பிடிக்கும். ஸோ இதையும் உள்ள வச்சிடறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேக்லாம் வச்சிடலாமா? ஹேண்ட் பேக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எடுங்க. ஹேண்ட் பேக்ஸ் இங்க கொஞ்சம் சீப்பு. அதுவும் இல்லாம கூக்கி, உங்களுக்கே தெரியும், கூக்கிங்கிறது மிகப்பெரிய பிராண்டு. ஸோ அதுல வந்து 2 வாங்கியிருக்கோம். அது வந்து இந்த டைம் ஃபுல்லாவே இவங்க ஃபேமிலிக்கு தான். ஸோ மோஸ்ட்லி ஸோ அதனால சேம் இது 2, ஏன்னா அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் சேம் கலர், சேம் டிசைன், எல்லாமே சேம். ஸோ கூக்கி பிராண்டு நல்ல பிராண்டு, அதனால 2 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பேக் வச்சிடலாமா? ஆமா, இது வந்து எங்க அம்மாவுக்கு வாங்கியிருக்கோம், பிளாக் கலர். அதுதான் வாங்கணும், அந்த மாதிரி தான் வாங்கலான்னு இருந்தோம். பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நாங்க ஷாப்பிங் போறப்போ. சரி, அது மட்டும் இல்லாம ஆபீஸ் யூஸ் வேற. ஆமா, போணும்ல. பிளாக் கலர் நல்லா கிளாஸியா இருந்துச்சு. ஓகே, இத எடுத்தாச்சு. மேடம் வந்து அவங்களுக்கு மட்டும் வாங்கல, இவங்களும் போறப்ப நைஸா எடுத்துட்டு போறதுதான் வாங்கியிருக்காங்க. தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கவர்ல வச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் குட்டி பேக்ஸ் வாங்குவோம் 2. இது வந்து என் தங்கச்சிக்கு வாங்கணும், சித்தி பசங்களுக்கு 2 வாங்கியாச்சு. ஆமா, இங்க மோஸ்ட்லி ஒயிட் கலர் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் அண்ட் பிளாக் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற மத்த கலர். ஆமா, அதனால இது வாங்குனேன் நான், ஒயிட். ஓகே, அடுத்து வந்து டி-ஷர்ட்ஸ்லாம். நாங்க நிறைய டி-ஷர்ட்ஸ் வாங்கணும், எதுக்கு வாங்கணும்னே தெரியல. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க இங்க. சொல்ல மறந்துட்டேன், இங்க வந்து டெட் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்னா நியூ இயர். ஸோ வியட்நாமீஸ் நியூ இயர். ஸோ அந்த டைம் அப்போ நமக்கு எப்படி நியூ இயர் வந்து பொங்கல், நம்ம தமிழர் புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இங்க வந்து வியட்நாமீஸோட புத்தாண்டு வந்து டெட்டு. ஸோ அதனால 80% 90%க்குலாம் ஆஃபர் போட்டிருந்தான். அதனால கொஞ்சம் நிறையாவே டிஷர்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. அதுவும் இல்லாம இது வந்து நார்மல் டிஷர்ட் இல்லை, இது நம்ம குளூருக்கு போட்டுக்கிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதனால டிஷர்ட்ஸ்லாம் எடுத்தோம். நைஸா எனக்கும் 2 3 தட்டிக்கிட்டேன். ஓகே, 1 2 3 4 5 சேம். இந்த டைம் அத்தைக்கு தான் சூப்பரா பல்கா எல்லாமே. ஸோ அத்தைக்கு ஒரு இது என்னது ஸ்வெட்டர். ஸோ இந்த ஸ்வெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிப்பு வச்சிருக்கோம், ப்ளஸ் அது இல்லாம இது நல்லாவே போடும் போதே நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் கிடைச்சிது. ஸோ குளூருக்கு கண்டிப்பா நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் அத்தைக்கு வந்து இந்த கலர் நல்லா இருக்குமா பிடிக்குமா அப்படின்னு தெரியல, பட் அத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அத்தைக்கு 1. இது நமக்கு எப்படி கலர், இந்த கலர்லாம் நான் போட்டது இல்லை. பால் பச்சா நம்ம சின்ன வயசுலலாம்
ஐயோ ரோஸா பால் பச்சையா அப்படின்னு இருக்கும். பட் இப்பெல்லாம் இதெல்லாம் போட்டதும் செம்ம லுக்கு. போட்டதுக்கு அப்புறம் தான் செம்மையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து போட்டு போட்டோ போஸ்ட்லாம் போடுறப்போ உங்களுக்கே தெரியும் ஏன் இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு. ஸோ இது எனக்கு எடுத்ததுல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குன்னு எடுத்து தச்ச மாதிரியே இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதனால இது ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஏன்னா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதோட பிரைஸ் அவ்வளவுதான். இது கூட ஓகே. இத சொன்னா நீங்க இன்னும் நம்ப மாட்டீங்க. இது தம்பிக்கு. அவனுக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம நான் எடுத்துட்டு அவனுக்கு எடுக்கலாம் இதுவா இருக்காதுன்னு அவனுக்கு இது ஒண்ணு எடுத்தேன். அவனுக்கு நான் கேட்டேன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு. அவன் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டான். ஸோ அதனால இது அவனுக்கு சர்ப்ரைஸ் தான். ஸோ இது ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும், சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. வீடியோ பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து தம்பிக்கு தான் யோகா பேண்ட். ஓகே. நம்ம ஊருக்கு இது ஒன்னு எவ்வளோ தெரியல எனக்கு, 20 இருக்கும். ஆமா, இந்த ஊருக்கு இது மொத்தமாவே சேர்த்து 45ல இருந்து 50 தான் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆஃபரா இருந்துச்சு. அதனால எல்லாமே இது ஒன்று எடுத்தா. அது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா ஓடுற கிளிப் தானே இது. கிளிப். ஆமா ஆமா. அப்புறம் நம்ம ஊர்லயும் பிஸ்தா கொஞ்சம் விலை அதிகம். ஸோ இங்க பிஸ்தா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இது 1/2 கிலோ தான் இருக்கு. இன்னொரு 1/2 கிலோ அந்த ஒரு பேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 1 kg பிஸ்தா. நீங்க உங்களோட ஐட்டம்ஸ் இல்ல லேடிஸ் அவங்களே பேசுவாங்க. ஏன்னா நமக்கு இதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் வந்து என் தங்கச்சிக்குலாம் வந்து டாப்ஸ் எடுத்தேன். டாப்ஸ் தானே? ஆமா ஆமா டாப்ஸ் தான். என்கிட்ட கேளு. இது ஒரு டாப் எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒயிட்டும் எல்லோவும் வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு நான் 2 எடுத்துட்டேன். ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரின்னு நான் 2 எடுத்தேன். அப்புறம் இந்த எல்லோ கலர் ஒன்று எடுத்தேன். மேபி இது என் தங்கச்சி தான், என்னோட தங்கச்சி எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி தான் கேட்டுட்டு இருந்துச்சு. இது வந்து யாருக்கு பிடிக்குதோ ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இது அப்படியே வச்சிடலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பர்ப்பா. ஒரு பட்டனா இருக்கட்டும், ஒரு மணியா இருக்கட்டும், வாட் எவர், அதோட குவாலிட்டி சூப்பர். இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 இயர் வியட்நாம்ல வந்து நான் எந்த டிஷர்ட்டுமே வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த கலர் டை ஆயிட்டு இல்ல நூல் விட்டு போச்சு, வாட் எவர், அந்த மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்ததில்லை. ஸோ நம்மளே எங்கேயாச்சும் போய் கிழிச்சிக்கிட்டாலோ அந்த மாதிரி வந்தாதான் உண்டு தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அதனால ட்ரெஸ்ஸஸ் இது கம்மி தான். நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னும் நல்லா சூப்பரா நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் இது வந்து எங்க அத்தைக்கு எடுத்தோம். எங்க அம்மாக்கு ஸ்லீவ் வச்சு நல்லா டிசைனா நல்லா இருந்துச்சு. அதனால அம்மாக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. டன்டோடைங். உங்களுக்கு தெரியுதா எதனால அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து நூல் கண்டு பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க ஒரு என்ன பெனிஃபிட்னா, இந்த ஊசி எதுவுமே காணா போகாம இந்த மேக்னெட், ஓகேவா, இது தெரியுதா உங்களுக்கு, இந்த மேக்னெட்ல இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் இது வந்து என்னமோ சொன்னீங்க, என்னது, ஆரி ஒர்க் இது பண்ணுவாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் எடுத்தோம். நல்ல ஷார்ப்பாவே இருந்துச்சு. ஆமா. இது அப்புறம் இது நமக்கே தெரியுது, நம்ம ஊர்லயே இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில போட்டுக்கிட்டு நம்ம ஊசி இது பண்ணுவோம்ல, அப்போதைக்கு நம்ம விரல்ல குத்தாம இருக்கிறதுக்காக இது ஒண்ணு. ஓகே. இதை தொடர்ந்து நமக்கு ஒரு மெஷரிங் டேப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான். இது நமக்கு எதுவுமே நான் எதுவும் தனித்தனியா வாங்கல, இது எல்லாமே ஒரே ப்ராடக்ட்ல தான் வாங்கினேன். இது கிடைக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து சில பேருக்கு நூலுக்கு இது ஊசி உள்ள போட முடியாது, அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம, இது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போதான் நான் மெயின் மேட்ருக்கே வரேன், வெயிட் பண்ணுங்க. இது சும்மா என்ன சொல்றது, ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர். நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. இங்க பாருங்க எவ்வளோ கலர் நூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர். எத்தனை கலர் இருக்கு? கிட்டத்தட்ட 1 2 3 4 16 கலர் நூல் கண்டு கொடுத்துருக்காங்க. 16மே டிஃப்ரெண்ட் கலர் நூலோட சேர்த்து கொடுத்துருவேன். இப்ப நமக்கு நூல் முடிஞ்சிட்டுனா கூட
இந்த இதுலயே நம்ம திருப்பி சுத்தி வச்சுக்கலாம். இது நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். பாத்தீங்களா, இது வந்து அப்பாக்கு இந்த ஊரு இஞ்சி மரப்பா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ எது வாங்குறனோ இல்லையோ மறக்காம எல்லா டைமும் இஞ்சி மரப்பா வாங்கிட்டு போயிடுவோம் அப்பாக்கு. ஸோ அதனால அப்பாக்கு இஞ்சி மரப்பா. இந்த டைம் வந்து ஒரு லெமன் கிராஸ், அப்புறம் வெங்காயம் தலை. அந்த வெங்காயத்தலை இது வந்து இது நான் ஆக்சுவலா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இதை வந்து நான் அப்ளை பண்ண அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். ஸோ அது வாங்கியிருக்கோம். இது ஒண்ணு இதை மறந்துட்டேன். இது வந்து வாங்குற ஐடியா இல்ல. இது வந்து நாங்க ஷாப்பி, நம்ம ஊர்ல அமேசானு, வேற என்ன சொல்லுவாங்க, மீஷோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, மேபி இது மீஷோல இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நாங்க ஷாப்பில பார்க்கும் போது எங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் கண்ணில் பட்டுது. ஸோ இது பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. இதுல என்னன்னா 1 2 3 4 in 1 இந்த ப்ராடக்டை லைக் இப்படி வச்சு இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, இதோ இது என்னன்னா பொட்டேட்டோலாம் பாயில் பண்றோம்ல, அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆமா, அதெல்லாம் மூடி திறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இங்க அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்க வந்து சின்ன இந்த சாசு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கு திறக்கிறதுக்கு இருக்கு. இது பெருசு, இதுக்கு திறக்கிறது இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னே நல்ல ப்ராடக்டா இருந்துச்சு. அவ்வளவுதான். நாங்க சாக்லேட் 2 பேக் தான் வாங்கியிருக்கோம். ஆமா, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இதுல இருந்தோம். இதனால சரி சாக்லேட் வாங்காம எப்படி, ஸ்வீட் கொண்டாடுங்கிற மாதிரி கொஞ்சோண்டு இது இவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க சாக்லேட் கண்டிப்பா வாங்க போறது இல்லை. இன்னுமே நாங்க ஷாப்பிங் பண்ணுவோம் கண்டிப்பா மாட்டோம். அவ்வளவு நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்தியா கிளம்பியானோம். ஸோ அதனால இது வாங்கணும். அவ்வளவுதான் கைஸ். இது வந்து அப்புறம் இது நம்ம சொல்லிட்டோம்னா வீடியோ பார்த்துருவாங்க மேடம். அதனால அப்புறம் தெரியும் அது என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஏய், அது உடைஞ்சிர போகுது. அதுல எதுவும் பபிள் ராப் எதுவும் இல்ல. என்ன பபிள் ராப்? எதுக்கு? அதான் அந்த இப்போ லாஸ்டா வச்சது. அது ப்ராப்ளம் இல்ல. பத்தாது போலயே. இல்ல நமக்கு தான் ஜிப்பு இது இருக்குல்ல, வச்சிடலாமா? கண்டிப்பா வச்சிடலாம். வெயிட் பார்க்கணும் எவ்வளவு இருக்கு என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், வெயிட் பார்க்க வேயிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த வேயிங் மிஷின். ஸோ இது ஒன்று ஏர்போர்ட்ல வெயிட் செக்அப் பண்ணுவாங்களே, அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் டைமே நான் போறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 இது மட்டுமே வாங்கிட்டு போனேன். ஸோ அதனால இது இங்கேயும் ஒன்று இருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நம்ம வெயிட் எல்லாம் பார்க்கணும்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே இல்லை, இப்படி வச்சுட்டு இதுல 2 டைப் இருக்கு. உனக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி நார்மலா இதுல கொடுத்துருவாங்க, ஓகேவா? அதை நம்ம இப்படி வச்சு இப்படி மாட்டினோம்னாலே. இன்னொன்னு இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு சின்னதா இருந்துச்சுன்னா கொக்கி மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ரோப் போட்டு ஆமா 0 பண்ணிக்கணும். வெயிட்டுக்கு முன்னாடி 0 பண்ணிட்டு இப்ப நான் தூக்குனேன்னா 17.56 தெரியுதா உங்களுக்கு? 17.56. ஸோ இதோட ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா எவ்வளோன்னா 18 கிலோ இதுல இருக்கு, ஓகேவா? நாங்க பாக்கி 12 கிலோ அதுல வச்சோம்னா நமக்கு மேட்ரு சால்வ். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு பேக்கிங் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இன்னொன்னு ட்ரெஸ்ஸஸ் தான். அது எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் நாங்க போடணும்னு நினைச்சோம். இதெல்லாம் தான் நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ இதுதான். ஸோ நீங்க சொல்ல விரும்புறீங்களா? 8 மந்த் இங்க இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பேக் டு இந்தியா போறாங்க. அதுல மேடம் கொஞ்சம் சேடு தான், இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஹாப்பி. வீட்டுல போய் அப்பா அம்மா எல்லாம் பார்க்க போறோம், தங்கச்செல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். நானும் கொஞ்சம் சேடு தான், பட் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்தியால போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, நடிப்பாங்க சூப்பரா. பேக்கிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இனிமே நாங்க வந்து ஷாப்பிங் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம், பட் எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினதுனால நாங்க எடுக்க. அதுவும் இல்லாம நம்ம வந்து வீடியோவோட நம்ம ஷாப்பிங்ல கரெக்டா ஃபோக்கஸ்டா இருந்துட்டோம். நம்ம இந்த பொருள்லாம் ஏன்னா இங்க வந்து ஸ்கேம்க்கு நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நம்ம வந்து யோசிச்சது என்னன்னா கரெக்டா வாங்கணும், அதே நேரம் சீப்பாவும் இருக்கணும், அதே நேரம் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனாலதான். ஸோ இன்னொன்னு என்னன்னா, எனக்கு கொஞ்சம் வியட்நாமீஸ் தெரிஞ்சதுனால நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம். நிறைய கடை பாத்தியா நீ? நம்ம எல்லாருக்கும் வந்து 80 ரூபா 90 ரூபா
நீ வியட்நாமீஸ் நல்லா பேசுற, அதனால நான் உன்ன ஒரிஜினல் பிரைஸே 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்பாவுக்கு. அது இந்தியா போனதுக்கு அப்புறம் அப்பாட்ட கொடுக்கும் போது தெரியும். ஆனா இப்போ நான் காமிச்சிட்டேன்னா அதோட ரிவீல் ஆயிடும். ஸோ அதையும் நான் காட்ட மாட்டேன். இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்கு. அது இந்தியா போய் அவங்களுக்கு அது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அது. அவ்வளவுதான். ஓகே கைஸ். அடுத்து நெக்ஸ்ட் இந்தியா போற vlog பார்க்கலாம். ஆமா, அது எடிட் பண்ணும், அது போகணும், அது தெரியல. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் vlog பண்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேடம் ப்ரெக்னெண்டா இருக்கும் போது அது 5th மந்த்து. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், போறது நடக்கிறது அது எல்லாமே. அது இல்லாம நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த கேப்ல எங்களால முடிஞ்ச அளவு நாங்க கொஞ்சம் vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, see you then. Bye bye. இந்தியால போய் சந்திக்கலாம். Bye bye. Thanks for watching.